உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் கரெக்டாக பாருங்கள். இது வந்து பெயிண்டிங்கோ கட் பண்ணி ஓட்டினதோ கிடையாது. நல்லா பாருங்கள். இது வந்து எனக்கு அவங்க த்ரெட் ஒர்க்குன்னு தெரியாது. இதை வந்து அவங்க பண்ணாங்கன்னு தெரியாது. நான் என்னமோ பயம் காட்டுறதுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவங்க அனுப்பும்போது பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியோட ஃப்ளவரு, அந்த இடத்துல குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கட் பீட். ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் சீதாவோட ஒரு வெற்றிகரமான ஒரு ஜேர்னியை தான் இங்கே பார்க்க போகிறோம். இது அவங்க வந்து ஒவ்வொன்றுமே வந்து அந்தளவுக்கு யூனிக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்னோட சேர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து அவங்களோட திங்ஸ்லாம் அனுப்பும்போது, அதாவது ஆல்பம்லாம் அனுப்பும்போது என் பையனுக்கு ஒரு டைகரும் எனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸும் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, வீடியோ வரும்போது தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிறக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னன்னு என்னால் சொல்ல முடியல, என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன திங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஆரியில் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்னன்னு தெரியல. நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சீதா. எதையுமே நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி கிஃப்ட்லாம் அவங்க யாருக்கிட்டேயுமே. இருந்தாலும் நீங்கள் எனக்கு அன்பாக கொடுத்துருக்கீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது ₹1 சாக்லேட்டாக இருந்தால் கூட ஒரு ஸ்டூடெண்ட் நமக்காக கொடுக்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அது என்னென்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். என்ன பாக்ஸ்? பர்ஸா? ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பர்ஸெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. சீதா வாங்கி கொடுத்துருக்கீங்க. இனிமேல் அதனால நான் பர்ஸை யூஸ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு என்னோடய ஃபேவரட் கலர் அந்த ஆஷ் கலர். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் கரெக்டாக அதே ஒரு ஆஷ் கலர் எடுத்திருக்கீங்க. ஒரு ட்ரெஸ்ஸாக எதாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஷ் கலர் தான். ரொம்ப தேங்க்ஸ் சீதா, உங்களோட இந்த அன்பு கலந்த ஒரு பரிசுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து சீதாவோட ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு ₹500 ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி படித்தாலுமே அந்த கிளாஸ் வந்து அப்படி அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. ₹500 ஒரு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து வந்தோம் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் நினச்சதுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கு, நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டோம், சீக்கிரமாகவே நாங்கள் ப்ளவுஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஜேர்னியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து சிலபஸை கூட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக டிவைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. த்ரெட் பேஸ்டா, மெட்டீரியல் பேஸ்டா, ஜர்தோசி, ஜரி பேஸ்டா, எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் முடித்த உடனேயே அவங்களுக்கான கரியரை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஜேர்னி. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு விநாயகர் போட்டிருக்காங்க. இவங்களோட ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும். என்கிட்ட ஒவ்வொரு டிசைன்ஸும் எடுத்துகிட்டு கால் பண்ணுவாங்க, மேம் இதை யாராவது பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி, நல்லா யோசித்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதாவது எல்லாத்துல இருந்தும் நம்ம வித்தியாசமாக இருக்கணும், ஒரு மாறுபட்டு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க எப்போவுமே ஒரு இதாக இருப்பாங்க. இது வந்து அவங்களோட பேக் செயின் ஸ்டிச்சு. ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் டிசைன்ஸ் போட்டு மேலேயும் போட்டிருக்காங்க. ஒரு வேளை அவங்க 1 மோர் பண்ண சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குட்டி இடத்துல ஒரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம், ஓகேவா? ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணரே எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த கண்ணுலேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க, ஓகேவா? அந்த விரலை வந்து அந்த கிருஷ்ணர் மடக்கி இருக்கிறதும் இது வந்து அவங்களோட 3வது ஸ்டிச். போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே கண்ணால் நம்பவே முடியாது, இது பெயிண்டிங்கா
இல்லை ஏதாவது பிக்சரை கட் பண்ணி ஒட்டினாங்களா, அந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் இருக்கும். இவங்க ஒர்க்லேயே நான் பார்த்து பயந்த ஒர்க்கும் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? எதையுமே நான் மிஸ் பண்ணாமல் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னோட சேர்ந்து பாருங்கள். இது வந்து ஒரு கிருஷ்ணர் அந்த கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஷேப் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வரும்போது ஷேப் ஒர்க்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டிச்சை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போட சொல்லி கொடுத்துட்டு எப்படி வேணாலும் போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புரியாது. ஸோ நான் ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ணி அதையும் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் எந்த இடத்துலனாலும். இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் டைகரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ளே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. லீஃப் ஃபில்லிங்கை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சோட்டி ஸ்டிச்சில் அவங்களோட ஒர்க்கை அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு டெய்லரிங் மிஷின், ஷூவிங் மிஷின் பண்ணியிருப்பாங்க. இதில் இருந்து தான் சீதாவோட அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஃப்ளாட் லோடிங் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா 100% அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவங்களோட தாம்போ ஸ்டிச்சு. இது த்ரெட்டில் பண்ண ஒர்க்கு, ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்கு. பாருங்கள், ஒவ்வொரு பிளேஸையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த முனிவருக்கு வந்து நகம் எப்படி இருக்கும் அதை கூட இது பண்ணிட்டாங்க. நீங்கள் அவரோட ஐயிலேருந்து எல்லாமே பாருங்கள். இது வந்து பெயிண்டிங்கோ கட் பண்ணி ஓட்டினதோ கிடையாது. நல்லா பாருங்கள். எங்கள் கிளாஸில் நாங்கள் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது என்னோடது மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து கூட வந்ததுனால தான் இந்த இதை வந்து கொடுக்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதான் சொன்னேனே ஆல்ரெடி, ஒவ்வொரு இதையும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்து ஓகே சொல்கிறேன், இது மாதிரி இன்னும் யாரும் பண்ணல சீதா அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஃபெஸ்டிவல் சீதாவாக மாறிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், நியூ இயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் சீதாவோட குழந்தையோட பர்த்டே, அதுக்கப்புறம் கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டுக்கு பர்த்டே, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் லோடிங், ஹாஃப் லோடிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணியிருக்காங்க. இது ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சோட பார்ட் 1. ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சை நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஸ்டிச்சை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, ஹாஃப் லோடுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு. அதை பர்ஃபெக்டான ஒரு இடத்துல அப்ளை பண்ணால் எப்படி இருக்குங்கிறத வந்து டிசைனாக கொண்டு வந்தது வந்து சீதா, பக்கர், ஸ்ரீவித்யா, இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹாஃப் லோடோட பார்ட் 2. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங்காக தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா காளி ஒரு கோவமாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதை ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சீதாவோட ஒர்க்கை பார்த்து நான் பயந்த ஒர்க் ஒன்று இருக்குன்னு. அது இது கிடையாது. அந்த ஒர்க் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் வந்துருச்சு. கிறிஸ்மஸாக இது கேஎம் ஆர்ட்ஸோட பர்த்டேவான்னு தெரியல, ஆனால் எதுக்கும் ஒன்று கேக் பண்ணியிருந்தாங்க. இது கிறிஸ்மஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேறு உட்காந்துருக்காரு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் ஒரு ஹனுமானை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் என்ன வரும், நியூ இயருக்கும் வந்து செமையான ஒரு கிராண்ட் ஒர்க்கு. இந்த ஒர்க்கை பார்த்தா ஒரு க்ரீட்டிங் கார்ட் மாதிரி இருக்குது. நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2022ன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் பண்ணி, இது வந்து என்ன ஜரியை வச்சு, இது வரைக்கும் நாங்கள் ஜரியை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அப்போ ஜரியை வச்சு ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துருச்சு. பொங்கலில் வந்து ஒரு எல்லா பீடையும் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி, பொங்கல் பானை, நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வர மாதிரி, வீடு, அதுக்கப்புறம் அந்த கரும்பு எல்லாமே வர மாதிரி ஒரு ஆர்ட் அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸை வந்து லோட் பண்ணுறதுலையும் ஒரு சிவன் மாதிரி ஒரு
பாம்பு அதில் சிவன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீதாவுக்கு டைகர்னால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களோட கட் பீடில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது கட் பீடோட அவுட்லைன் ஸ்டிச் தான், ஃபில்லிங் ஸ்டிச் தான் இருக்குது. ஒரு ஈகிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபில்லிங் ரொம்ப பர்ஃபெக்டாக எங்கேயுமே பீடு அசையாத அளவுக்கு ஒரு ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து சீதாவோட ஆல் பீடு ஒர்க்கு, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒர்க்கு. ஒரு பெண், அந்த பெண்ணோட அந்த வெட்கம், அழகு எல்லாமே சேர்ந்து வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. அவங்க முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே குனிஞ்சிருக்கும் போது ஒரு ஸ்மைல் அது அவங்க கன்னத்தில் தெரியும். அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லுமே த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாஸியாக நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி மெத்தடில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈஸி இல்லை. நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம லவ் பண்ணணும். லவ் பண்ணுறதுனால மட்டும்தான் இதை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் வந்து இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி, அதுக்கப்புறம் ஜமிக்கி, அதுக்கப்புறம் பீட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு உயிருள்ள விஷயமா பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஈஸி கிடையாது. அதுக்கப்புறம் சீதாவோட பொண்ணோட பர்த்டே வந்துச்சு. 2 பொண்ணையுமே வந்து ஆரியில் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து உயிர் கொடுத்ததும் இல்லாமல் ஒரு நூலால் வந்து தன்னோட குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. 2 இது வந்து ஜமிக்கியோட அதாவது ஸ்டோன் செயினோட பார்ட் 1 பார்ட் 2 2லேயுமே தன்னோட குழந்தைங்கள தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. வெல் டேலண்டட், வெல் எக்ஸலண்ட் அந்த மாதிரி தான் சொல்லணும். எல்லாமே வந்து அந்தளவுக்கு இருக்கும். நான் எதிர்பார்த்த ஒர்க் வந்து வரப்போகுது. இது கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகுது. சீதாவோட ஒர்க்கை பார்த்து நான் பயந்த ஒர்க்கு இது. பார்த்தீங்க அப்படின்னா இது ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்காக கொடுத்தது. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இருந்தாலும் ஃபுல்லாக ஆரி ஃபில்லிங்கில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த ஒர்க்கு வந்துச்சு. இந்த ஒர்க்கை பார்த்து தான் நான் பயந்துட்டேன். இது வந்து எனக்கு அவங்க த்ரெட் ஒர்க்குன்னு தெரியாது, இதை வந்து அவங்க பண்ணாங்கன்னு தெரியாது. நான் என்னமோ பயம் காட்டுறதுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவங்க அனுப்பும் போதே தம்பி கூட இருந்தால் வந்து பார்க்காதீங்க, நீங்கள் தனியாக பாருங்கன்னு அனுப்பிச்சாங்க. அந்த வேடை கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பிக்சர் ஷேர் பண்ணவும் தான் தெரியும் இவங்க இதை ஆரியாக பண்ணியிருக்காங்கன்னு. நான் ஏன் சீதா அப்படின்னே, இதை யாருமே பண்ணலைல்ல, அதான் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒர்க்கை வந்து நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். நான் அந்த வீடியோ எடிட்டிங் பார்த்து பயந்துட்டேன். அதில் வந்து அவங்க நிறைய மியூசிக்லாம் ஆட் பண்ணதுனால இப்போ வீடியோவில் போட முடியல. நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கேட்டகிரியில் இப்போ இதையும் போட்டு சீதா முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீதா வந்து என்னமோ எழுதி வச்சுருக்காங்க. என்னன்னு அதையும் ரீட் பண்ணி பார்த்துடலாம். எடுக்கலாம். சோதனை கூட தட்டி கொடுக்க சோஃபியா மேம் இருந்தால் சோதனை கூட சாதனையாக படைப்போம். ரியலி தேங்க்ஸ். இந்த ஜேர்னியில் வந்து என்னோடய எஃபோர்ட்டு தான், நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறத விட நான் 50% வந்து நான் உங்களுக்கு எஃபோர்ட் போட்டேன். நீங்கள் ஒரு 150 வந்து அதோட அவுட்புட்டை கொடுத்துருக்கீங்க அப்படி தான் சொல்லணும் சீதா. இது உண்மையாகவே ஈஸியான விஷயம் கிடையாது. உங்களோட ஜேர்னியில் உங்களுக்கான ஒரு அடையாளத்தையும் தேர்ந்தெடுத்து ஒரு சுயமாக சம்பாதிக்கிற ஒரு இடத்தையும் பிடிச்சி இன்றைக்கி ஒரு கரெக்டாக ஃபோக்கஸான ஒரு பிளேஸில் போயிருக்கீங்க. ரியலி குட். இது வந்து சீதாவோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. பீடை ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணி ப்ளவுஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டட்டு ஃபேஸ் பண்ணி ஒரு கம்மலை ஃபேஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இப்போது எல்லா சாரீஸ்க்குமே கட்டுற மாதிரி ஒரு ஃபேஷனான ஒரு ப்ளவுஸாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் திரும்பவும் ஒரு பீட் ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா கட் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. பீகாக் வச்சு ஒரு கட் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஸ்லீவு. அவங்க எப்போவுமே மேக்ஸிமம் ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பண்ணியிருக்க ப்ளவுஸ் வந்து ஆஃப் ஹேண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது சீதாவோட அடுத்த ப்ளவுஸு. இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சை மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணி ஃப்ரெஞ்சு நாட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
த்ரெட் ஒர்க்கு கண்டிப்பாக அதில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக ஒரு 3/4 ஹேண்டில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ஜர்தோசியில் ஒரு லீஃப் ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியோட ஃப்ளவரு, அந்த இடத்துல குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, கட் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே யூஸ் பண்ணி அட்டகாசமான ஒரு ப்ளவுஸ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ரியலி குட். உங்களோட இந்த ஜேர்னியை வந்து நம்ம சேனலில் போட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.